கரூர் துயர சம்பவத்துல நடிகர் விஜய்க்கு மீண்டும் சிபிஐ சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. இல்லை, அந்த ஒரு துயர சம்பவம் நடந்திருக்க கூடாது. அந்த சம்பவம் நடந்ததில் யாருக்கும் விருப்பம் இல்லை. அதுவும் தளபதி அவர்கள் அதற்காக எவ்வளவு வேதனைப்பட்டார் என்பதை நான் நேரடியாக பார்த்தேன். உதய அவர்கள் அதற்காக எவ்வளவு மனவேதனைப்பட்டார் என்பதை நாங்கள் நேரடியாக பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திடக்கூடாது. அந்த சம்பவத்திற்காக ஒரு முறையாக அது சிபிஐயோ அல்லது காவல்துறையோ என்ன முறையாக அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை அவர்கள் எடுக்கிறார்கள். அதனால் அதை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. அதை எடுக்கிறத பற்றி நாங்கள் கருத்தும் சொல்லலை. அதில் என்ன முறை இருக்கிறதோ அந்த முறைப்படி அவர்கள் அதை செய்தாக வேண்டும். அவர்கள் அதை செய்கிறார்கள். செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. செந்தில் பாலாஜிக்கு இல்லை, அது பாஜக நண்பர்களை அடிக்கடி சந்திக்கிறீர்கள். அவர்களே ஒரு வார்த்தை கேட்கிறீர்கள். இல்லை, எனக்கு புரியல. அது இல்லை, அவருக்கு சம்மன் அனுப்புறது என்னன்னா, அங்கே அவர்னால அதுக்கு உண்டான செய்திகளை ஏதாவது சொல்ல முடியும் உள்ளூருங்கிறதுக்காக அவருக்கு அனுப்புறாங்க. அவரை குற்றவாளின்னு எடுத்துக்கிட்டு அல்ல. சார், 26 லாக்அப் டெத் இந்த அரசு ஏற்பட்ட பின்னால ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பட்ட பகல்ல படுகொலைகள் நடந்திருக்கு. திருமாவளவனே முதலமைச்சர் சட்டம் ஒழுங்குல கவனம் செலுத்தணும்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன சொல்றீங்க? சட்டம் ஒழுங்குலே மிக தெளிவாக மிக கவனமாக கவனம் செலுத்துகிற காரணத்தால் தான் இவ்வளவு வழக்குகள் பதிகிறது. இந்த வழக்குகளை பதியாமல் விட்டால் இதிலே பாதி வழக்குகள் இல்லாமல் போய்விடும். எனவே அதனாலேயே நீங்கள் வழக்குகள் குறைவாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. எத்தனையோ வழக்குகள் வெளியில் தெரியாமல் விட்டு விடுகிறார்கள். ஆனால் இதுவெல்லாம் கிளியராக பதியப்படுகிறது. எந்த வழக்கையும் விட்டு விடுவதில்லை. யாராக இருந்தாலும் பதியப்படுகிறது. எனவே தான் அதில் அந்த எண்ணிக்கையை வைத்து நீங்கள் பேசுகிறீர்கள். எனவே அதெல்லாம் கட்டுப்பாட்டு கொண்டு வருவதற்காகத்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. செந்தில் பாலாஜி ஆப்பு வைக்க போறாரு. ஓபிஎஸ் புகுந்த வீடு, ஆம புகுந்த வீடு திமுகவுக்கு இங்க எடப்பாடியார் பேசியிருக்காரு. பவானிலையும் பெருந்துறையிலும். அதை பத்தி என்ன சொல்றீங்க? ஏங்க, செந்தில் பாலாஜியும் ஓபிஎஸ்ஸையும் அவர் நல்லா பேசுவார்னு நீங்கள் யாராச்சும் எதிர்பார்க்குறீங்களா? அவர் அப்படித்தான் பேச முடியும். அவர் அது மாதிரி தான் பேசுவார். கொஞ்சம் கொஞ்சமா அதிமுக மாறி வருகிறது. அங்கிருந்து வரவங்க நிறைய பேர் இங்க வந்துட்டாங்க. ஏற்கனவே 8 அமைச்சர்கள் அதிமுக வந்தவங்க தான். நீங்க இல்லை, அதுதான். அதனால தான் ஒவ்வொரு காலத்துலையும் நான் சொல்கிறேன், இதுக்கு நான் பதில் சொல்கிறது சரியா இருக்காது. அதிமுகவாக திமுக மாறி வரவில்லை. அதிமுக திமுகவுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. எந்த குற்றச்சாட்டும் சரியானது அல்ல, தவறானது. அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருந்தால் காமிக்க சொல்லலாம். குற்றச்சாட்டை தேர்தல் நேரத்தில் சொல்றதுங்கிறது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். அதை சொல்லிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஆதாரம் இருந்தால் பார்க்கலாம். ஏற்கனவே இடி அவங்கெல்லாம் பார்த்தாங்க. ஆதாரம் இருந்தால் என்ன ஆயிரும்? தலைவர் காங்கிரஸோட அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு காரில் ஏறும்போது அவர் ஒரு இது காமிச்சார். பார்த்தீங்களா? உலகத்துல இதுவரை ஒரு தலைவர் அப்படி பண்ணது உங்களுக்கு. அவர் என்ன சொன்னார்னா, எதிரிகளுடைய எதிர்பார்ப்பை முடித்து விட்டேன். அப்படின்னா என்ன? இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிரிகள் பலதை எதிர்பார்த்தார்கள், அதை முடிச்சு தள்ளிட்டு வந்திருக்காங்க அர்த்தம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.